கைஸ் வெங்காயம் கடுகு எல்லாம் போட்டு பொரிச்சு பட்டை மிளகா வரமிளகாலாம் போட்டு வதக்கிட்டேன் கைஸ். வெங்காயம்லாம் போட்டு வந்து இதுக்கு வந்து நல்ல வெங்காயம் வதங்கக்கூடாது, அரை வதக்கணும். ஏன்னா இந்த இனிப்பு தன்மையோடு இருக்கும்போது தான் இந்த வாழைப்பூ போடணும். அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கைஸ். இது நல்லா இப்போ எண்ணெயில் வதக்கிட்டு நல்லா எண்ணெயில் வதக்கணும் கைஸ். எண்ணெயில் நல்லா வதக்கிட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். அடுத்தது இறக்குற ஓரத்தில் கைஸ் அரை முடி தேங்காய் பூ சரி வச்சுருக்கிறேன், போட்டு ஒரு வணக்கிட்ட வதக்கி இறக்கலாம் கைஸ். இது வாழைப்பூ கூட்டு. வாழைப்பூ கூட்டு வந்து 2 விதமாக செய்யலாம். இன்னொன்று வந்து சோம்பு, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி செய்யலாம். இப்போ நான் வந்து பாவக்காய் புளிக்குழம்பு வச்சுருக்கனால கைஸ் அதுக்கு வந்து இப்படி தான் செய்யணும். ஏன்னா காரம் வந்து கம்மியான புளிக்குழம்புல காரம் அதிகமாக இருக்கும், அதனால் நம்ம வந்து இது காரம் கம்மியாக போடணும். அதனால் கைஸ் இப்படி போட்டிருக்கிறேன். நல்லா வணக்கி விட்டுட்டு வேகட்டும் கைஸ்.